ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்ஸஸ் மாலா சுந்தர். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் இப்போ ரீசெண்டாக என்னோட வீட்டுக்காக வாங்கியிருந்த சில பொருட்களை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ரெய்னி சீசன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நைட்டு மார்னிங்குன்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ரெயின் வந்துட்டுருக்கு. கொஞ்ச நேரம் அதை வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தீபாவளி அப்போ பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு ஆங்க்லெட் வந்து வாங்கியிருந்தேன் லலிதா ஜுவல்லர்ஸில். அங்கேயே தான் பார்த்தீங்கன்னா இந்த குங்குமக்குத்தும் வந்து வாங்கியிருந்தேன். பாப்பா பார்த்தீங்கன்னா நான் ரெகுலராக ரோப் டைப்பில் ஆங்க்லெட் வந்து வியர் பண்ணிகிட்ருப்பேன். அதை பார்த்துட்டு எனக்கும் இதே மாதிரி வாங்கித்தாங்க, நான் கலட்ட மாட்டேன், காலோடவே போட்டுக்கிறேன் அப்படின்னு கேட்டால். ஸோ வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன் தீபாவளி அப்போ. ஃபஸ்ட்டு போன உடனே பாப்பாவுக்கு தான் ஆங்க்லெட் பார்த்தேன். பட் ரோப் டைப்பில் கிடைக்கல. வேறு ஷாப்பில் பார்க்கலாண்டா அப்படின்னு சொன்னால் கூட கேட்கவே இல்லை. இந்த மாதிரி மாடல் எடுத்து காமிச்ச உடனே மேடம் எனக்கு இந்த மாதிரி தான் வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சி வாங்கிட்டா. இந்த ஆங்க்லெட்டோட வெயிட் பார்த்தீங்கன்னா 55 கிராமு. நாங்கள் வாங்கின அன்னைக்கு வெள்ளியோட 1 கிராம் ரேட்டு பார்த்தீங்கன்னா 107 ருபீஸ் இருந்தது. இதோட ப்ரைஸ் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5885 ருபீஸ் ஆச்சு. நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த குங்குமக்கொத்து வந்து வாங்கியிருந்தேன். லலிதா ஜுவல்லர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்குகிற சில்வர் ஐட்டம் எதுக்குமே மேக்கிங் சார்ஜ் வந்து போட மாட்டாங்க. இந்த குங்குமக்கொத்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நியூவாக லான்ச் ஆகிருக்கு, நியூவான மாடல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த குங்குமக்கொத்தோட அந்த கைப்பிடியில் பார்த்தீங்கன்னா சங்கு இருக்கும். அதுக்கு கீழே அந்த 4 கிண்ணத்தை இணைக்கிறதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஃப்ளார் மாதிரி ஒரு டைப்பில் டிசைன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த குங்குமக்கொத்தோட டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். மேலே ஸ்டார்ட் ஆகிற இடத்துல கொஞ்சம் டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ப்ளைனாக வந்து வரும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் கட்டாக ஒரு ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே வந்து ப்ளைனாக வரும். அந்த கட் ஒர்க் பார்த்தீங்கன்னா நகாஸ் ஒர்க்லாம் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். ஓவராலாக இந்த 4 கிண்ணமுமே இதே மாடலில் தான் ஃபாலோ ஆகி வரும். இந்த குங்குமக்கொத்தோட வெயிட் பார்த்தீங்கன்னா 81.620 கிராமு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8733 ருபீஸ் ஆச்சு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து 14,868 ருபீஸ் வந்து பே பண்ணோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஊதுவத்தி ஸ்டாண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதை பார்த்தீங்கன்னா லலிதா ஜுவல்லர்ஸில் வாங்கல, ஆர்காடில் இருக்கக்கூடிய ஏஜஸில் வாங்கியிருந்தேன். இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ஃப்ளாரல் டைப்பில் நடுவில் குண்டா வந்து அதுக்கு நடுவில் ஹோல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க நம்ம ஊதுவத்தியெல்லாம் ஹோல்டு பண்ணுறதுக்கு. அடியிலையுமே பார்த்தீங்கன்னா அந்த நகாஸ் ஒர்க் வந்து பண்ணியிருப்பாங்க. இதை நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப 1 கிராமோட ரேட் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸு. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 18.110 கிராம் இருந்தது. இதோட ப்ரைஸ் டோட்டலாக வந்து 1865 ருபீஸ் ஆச்சு. அந்த கடையில் பார்த்தீங்கன்னா மேக்கிங் சார்ஜ்லாம் போடுவாங்க. 54 ருபீஸ் இதுக்கு மேக்கிங் சார்ஜ் வந்து போட்டிருந்தாங்க. ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து 1920 ருபீஸ்க்கு வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருந்தேன். முக்கியமாக இந்த மாதிரி சில்வரில் ஊதுவத்தி ஸ்டாண்ட்லாம் வாங்கும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த கடையில் நீங்கள் சில்வரில் ஊதுவத்தி ஸ்டாண்ட் வாங்குறீங்களோ அதே கடையில் ஊதுவத்தியை கேட்டு வாங்கி அந்த ஹோல்ஸ்குள்ளெல்லாம் ஊதுவத்தி நுழையுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நுழையல அப்படின்னா அவங்களே வந்து அப்போவே ஹோல்ஸை பெருசாக பண்ணி கொடுத்துருவாங்க. நானுமே இதெல்லாம் செக் பண்ணி தான் வாங்கினேன். அதே மாதிரி எத்தனை ஹோல்ஸ் இருக்கோ அத்தனை ஹோல்ஸ்லேயும் ஊதுவத்தியை வந்து ஹோல்டு பண்ணிவிட்டு ஊதுவத்தி ஸ்டாண்டு நல்லா ஸ்டர்டியாக நிற்கிதா, அப்படி இல்லைன்னா நம்ம சொருகின ஊதுவத்தியோட வெயிட்டு தாங்காமல் கீழே கமுத்திக்குதா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. ஃப்ளிப்கார்ட்லேருந்து இந்த ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஆயில் ஃபனல் வந்து வாங்கியிருந்தேன். இதை பார்த்தீங்கன்னா இப்போ தான் நியூவாக லான்ச் பண்ணியிருக்காங்க. நல்ல அகலமாக இருக்குது, அதே டைமில் சூப்பரான குவாலிட்டி. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெயினர் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், வேணான்ற டைமில் ரிமூவ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஈஸி தான். நடுவில் அந்த ஒரு ஸ்டெம் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை வந்து அப்படியே அழுத்தி பிடிச்சிக்கிட்டு உள்ளே வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே அழகாக வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். ஃப்ரை பண்ண ஆயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுட் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அதை நீங்கள் வேறு ஒரு கண்டெய்னருக்கு சேஞ்ச் பண்ணும்போது இந்த ஃபில்டரை யூஸ் பண்ணி க்ளீனான ஆயிலை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 242 ருபீஸ் ப்ளஸ் 15 சூப்பர் காயின்ஸு. இதை பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் இருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான குவாலிட்டியில் 4 பீஸ் காம்போவாக கார்டனிங் டூல்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். இதை பார்த்தீங்கன்னா மீஷோவில் இருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தேவையில்லாத லீவ்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுக்கக்கூடிய இந்த ஒரு சிசர். இந்த சிசர் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சூப்பராக
கேர்ள்ஸ்க்கு ரொம்பவும் பிடிச்ச பிங்க் கலரில் இருக்குது. இந்த சிசர் வந்து நல்ல ஒரு ஷார்ப்பு. கிளார் அடிக்கிறதுனால உங்களுக்கு இந்த சிசரில் இருக்கக்கூடிய ஷார்ப்னஸ் வந்து கரெக்டாக வந்து தெரியல கேமராவில். நல்ல ஷார்ப்பு, அதே சமயத்தில் நல்லா ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்குது. இந்த சிசரை நம்ம அப்படியே அழுத்திட்டு அந்த பிளாக் கலர் பட்டனை மேலே வந்து தள்ளி விட்டுட்டோம்னா லாக் ஆயிரும். அந்த சிசரை திரும்பவும் நல்லா அழுத்திட்டு அந்த பிளாக் கலர் பட்டனை கீழே தள்ளி விட்டோம்னா லாக் வந்து அன்லாக் ஆயிரும். இந்த மாதிரி தான் இந்த சிசரை வந்து யூஸ் பண்ணணும். இந்த சிசரை பார்த்தீங்கன்னா சும்மா எனக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கே பயமாக தான் இருக்குது. பிகாஸ் அந்தளவுக்கு ஷார்ப்பாக இருக்குது. இந்த கிச்சன் டூல்ஸ் பார்த்தீங்கன்னா காம்போவாக ஜஸ்ட்டு ₹165 வாங்கியிருந்தேன். நான் வாங்கும்போதே வந்து இவ்வளோ கம்மியான ரேட்டாக இருக்கே, இதோட குவாலிட்டிலாம் எப்படி இருக்கும், இன்கேஸ் நல்லா இல்லைன்னா ரிட்டர்ன் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டில் தான் வாங்கியிருந்தேன். ரிவ்யூலாம் படித்து பார்த்துட்டு தான் வாங்கியிருந்தேன். எல்லாருமே வந்து நல்ல ரிவ்யூவாக தான் கொடுத்துருந்தாங்க. இருந்தாலுமே எனக்கு ஒரு டவுட்டு. பட் ரிசீவ் ஆன பிறகு இதோட குவாலிட்டியை வந்து என்னால் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது. ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டூலு இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மண்ணெல்லாம் வந்து கொத்துறதுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பாட்டிலேருந்து இன்னொரு பாட்டில் மண்ணை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு டூல் தான். இந்த டூலில் வரக்கூடிய ஹேண்டிலும் சரி, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஷார்ப் பார்ட்டும் சரி, ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்ல ஸ்டர்டியாக நல்ல கெட்டிமமாக இருக்குது. இந்த டூல் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா உட்டன் ஹேண்டிலு சூப்பரான ஃபினிஷிங்கோட வார்னிஷ்லாம் அடித்து கொடுத்துருக்காங்க. இதில் வரக்கூடிய அந்த மெயின் பார்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா அயனில் தான் வருது. வித் பிளாக் கலர் பெயிண்ட்டோட வந்து அடித்து கொடுத்துருக்காங்க. பெயிண்ட்லாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் நீட்டாக வந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த ஒரு டூல் பார்த்திங்கன்னா மண்ணெல்லாம் குத்துறதுக்கு லூசன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அடுத்ததாக இந்த ஒரு டூல் பார்த்திங்கன்னா தேவையில்லாத களையெல்லாம் எடுக்கிறதுக்கு, ப்ளஸ் செடி நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் அந்த செடி ஓரத்தில் இருக்கக்கூடிய மண்ணை லூசன் பண்ணுறதுக்கெலாம் வந்து யூஸ் ஆகும். இதோட ஃபினிஷிங்குமே பார்த்திங்கன்னா ரொம்பவும் சூப்பராக இருந்தது. ஓவராலாக 4 பீஸ் காம்போ ஜஸ்ட்டு ₹165க்கு சூப்பரான ஒரு ஆஃபர் ப்ரைஸில் வந்து கிடைக்குது. ஃபைனலாக இந்த ஒரு கிச்சன் கார்னர் ரேக் தான் பார்த்திங்கன்னா வாங்கியிருந்தேன். இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 3 பார்ட்டிஷன் இருக்குது. அடியில் பார்த்திங்கன்னா பாதம்க்கு நல்ல ஒரு க்ரிப் கொடுக்கறதுக்காக அந்த பிளாஸ்டிக் ரப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கார்னர் செல்ஃபை நீங்கள் மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை மெயினாக என்னோடய கிச்சனில் யூஸ் பண்ணுறதுக்காக தான் பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கேன். இந்த ஒரு கார்னர் ரேக்குமே பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்லேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹349 ப்ளஸ் 15 சூப்பர் காயின்ஸ் பே பண்ணி வாங்கியிருந்தேன். இதோட குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த ஒரு கார்னர் ரேக்கை பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப்பில் இருக்கக்கூடிய இந்த கார்னரில் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக தான் மெயினாக வந்து வாங்கியிருந்தேன். முக்கியமாக இதில் 3 திங்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். அந்த 3 திங்ஸுமே ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறம் ஆப்டாக பார்த்தீங்கன்னா இதுக்கு சூட் ஆயிருச்சு. ஃபஸ்ட்டு செல்ஃபில் பார்த்தீங்கன்னா என்னோடய மிக்சியை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். மிக்சியை வைக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு செல்ஃப்க்கு மட்டும் கார்ட்போர்டு வந்து அடியில் வச்சுருக்கேன். மீதி செல்ஃப்லாம் வந்து எம்டியாக தான் வந்து விட போகிறேன். அந்த ஃபஸ்ட்டு செல்ஃப்க்குமே கார்ட்போர்ட் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் அது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால் வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். செகண்ட் செல்ஃபில் பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்கக்கூடிய அஞ்சரை பெட்டி. தேர்ட்லேயுமே பார்த்திங்கன்னா நான் 2 அஞ்சரை பெட்டி யூஸ் பண்ணுறேன். என்கிட்ட இருக்க இன்னொரு அஞ்சரை பெட்டி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். ஓவராலாக அந்த கார்னர் செல்ஃபை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ என்னோடய கவுண்டர் டாப் பார்த்திங்கன்னா முன்னாடி விட இன்னும் கொஞ்சம் நல்ல ஸ்பேஷியஸாகவே ஆயிடுச்சு. இந்த ஆர்கனைசேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த திங்ஸ் எல்லாத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க செக் அவுட் பண்ணி பாருங்கள். இதோட நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய்.